ரொம்ப நாள் எதிர்பார்த்துருந்த RGB ரிங் லைட் வந்து வந்துச்சு. ஸோ நான் ஏப்ரல் 6 வரணும்னு சொன்னேன்ல, ஆனால் ஏப்ரல் 6 வரல, ஏப்ரல் 9 நேற்று தான் வந்துச்சு. ஸோ அதனால தான் என்னால் வீடியோ போட முடியல, அவங்களையும் பார்க்க முடியல. ஸோ வீடியோக்குள்ளே போகிற வரையும் வீடியோ பார்க்கலாம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ் இதான் அவங்களோட RGB லைட் இருக்க உள்ளே இருக்கும். அது ஒரு ட்ரைபேட் வந்து வந்துச்சு, எடுக்க மாட்டேங்க, கீஞ்சி வச்சிருக்காங்க, எதுவும் தெரியல. உள்ள அவங்களோட ரெட் லைட் வந்து இருக்கு. ஸோ இதான் அவங்களோட ரெட் லைட்டை இங்கே வச்சிடலாம். அட்டை பெட்டி கீழே வந்துச்சு. வேற ஏதாச்சும் இருக்கா உள்ள? ஒன்றும் இல்லை. ஸோ முதல்ல நம்ம ட்ரைபாடை பார்த்துடலாம். இதுதான் நம்ம ட்ரைபாடு. இந்த அட்டை வேற சும்மா அவங்க பக்கம் போய் தொண்டா. ஸோ இதுதான் நம்மளோட அட்டை, ட்ரைபாடு. அட்டைன்னு சொல்லிட்டேன், ட்ரைபாடு. நான் வரவே மாட்டேங்க வந்துச்சு. எந்த பக்கம் தான் இருக்கிறது, அது வரவே மாட்டேங்குது. வந்துச்சு. ஸோ இப்படி பண்ணட்டுமா? அடுத்து இது வந்து உள்ள இது வந்து நம்ம லூஸ் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க, இதை வந்து நம்ம லூஸ் பண்ணிட்டு அப்புறம் இங்கே வச்சிடலாம். ஸோ இப்படி வந்து உள்ளே போட்டணும். அப்புறம் மறுபடியும் டைட் பண்ணிடலாம். பார்த்துக்கோங்க, இந்த பக்கம் திருப்பினா டைட் பண்ணலாம், அந்த பக்கம் திருப்பினா லூஸ் பண்ணிடலாம். ஸோ முடிஞ்சிச்சா? இப்போ இதை வந்து நம்ம இது ஏஐட்டு தான் இருக்குது, ரிங் லைட் வச்சு எங்கள் வரைக்கும் இருக்கும். ஸோ அடுத்து நம்ம ரிங் லைட் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நான் வந்து இது காட்டுறேன், இது எதுக்கு யூஸ் ஆகும்னு பாருங்க. நிறைய ஆயிட்டு பார்ப்போம். இது ஸோ இவ்வளோ லைட் வந்திருக்கு பார்த்தீங்களா, இவ்வளோ பெருசாக வந்திருக்கு இங்கே வரைக்கும். ஸோ இது வந்து நம்ம மறுபடியும் வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இது டைட் பண்ணிடலாம். அப்புறம் இதுவும் டைட் பண்ணிடலாம். திருப்பாடா நம்ம இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ரிங் லைட்டை பார்த்துடலாம். இதோ RGB LED சாஃப்ட் ரிங் லைட் வந்து வந்திருக்காங்க. இதில் என்ன போட்டிருக்காங்க பார்ப்போம். ஏதோ போட்டிருக்காங்க, அது அப்புறமா படிச்சுக்கலாம். இப்போ வந்து பிடிச்சிடலாம் இந்த பக்கம். ஸோ கைஸ், ஐயோ எது கீழே வந்துச்சு தெரியல. ஸோ இதை நம்மளோட ரிங் லைட்டு பார்த்துக்கோங்க. இதான் ரிங் லைட்டு, ஏதோ கீழே வந்துச்சு கைஸ். ஆஹா, அந்த ஃபோன் மாட்டுவாங்கள்ல, அது கீழே வந்துச்சு. ஆனால் ஒன்றும் ஆகலை. வெளில வேறு ஏதாச்சும் இருக்கா? இது இருக்கு. ஸோ இது வந்து இதுக்குள்ளே மாட்டுறது பாருங்க, இதுக்குள்ளே மாட்டுறது. ஸோ நம்ம முதல்ல நம்ம ரிங் லைட்டை இதுக்கு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். பார்த்துக்கோங்க, இது வந்து இந்த ஓட்டை இருக்குல்ல, அந்த ஓட்டையை எடுத்துட்டு இதுக்குள்ளே விட்டு அப்படியே திருப்பணும். பார்த்துக்கோங்க, நம்ம வயரை முதல்ல பிடிக்கணும். நான் சுத்த மாட்டேங்கிட்டா. ஸோ இப்போ வந்து இதை அப்படியே பண்ணிடலாம். அப்படி சுற்றினே இருந்தீங்கன்னா அங்கே டைட் ஆகிடும். இது அப்போ வந்து இருங்க, இந்த ஒயர் காய்ஸ், இந்த ஒயர் வந்து டைட் ஆக்கி விட்டுறது பாருங்க. வந்து வரவே மாட்டேங்குது. அப்படியே இப்படி பண்ணீங்கன்னா பாருங்க. அடே இது வேற கைஸ், இப்படி பண்ணிடுங்க. அப்புறம் இது வந்துடும். நெக்ஸ்ட் இதெல்லாம் சுற்றிடலாமா? நல்லா நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த வயரை வந்து நீங்கள் கையில் பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி கையில் பிடிச்சிட்டு இப்படி சுத்த ஆரம்பிங்க. ஆனால் வயர் மாட்டிக்கிச்சு. இந்த பக்கம் பிடிச்சிக்கோங்க. டைட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி போட்டுமா? ஸோ இது வந்து பட்டன்ஸ் தந்துருக்காங்க. RGB தந்துருக்காங்க. டவுன்னா டிம்மு, அப்படின்னா அந்த
லைட் ஏற்றுறது. அப்புறம் இப்போ வந்து மோட் தந்துருக்காங்க, அந்த ஒயிட்டு இதெல்லாம் வரும். இப்போ வந்து நம்ம வந்து எப்படி இப்போ லைட் வரணும்னா அதுக்கு நம்ம சார்ஜர் எடுத்துக்கணும். ஃபோன் சார்ஜராக இது மாட்டி விட்டுணும். மாட்டி விட்டாச்சா? அடுத்து நம்ம இதோட இந்த வயர் இருக்குல்ல, இதோ இந்த வயரை எடுத்து நம்ம ஃபோன் சார்ஜர் கூட ஃபோன் சார்ஜர் வைங்க நீங்க. அடுத்து இந்த உள்ள போடணுமா போட்டாச்சு. வந்து ஆன் பண்ணிக்க வேண்டியதுதான். இது வந்து ப்ளூ கலர்ல எரியுது. அந்த மாதிரி ப்ளூ கலர்ல எரிஞ்சா நம்மளுக்கு வந்து இது ஆனிச்சு. அப்புறம் முதல்ல நம்ம மோட் தந்துடலாம். மோட் தந்தா இந்த மாதிரி லைட்டா வார்ம் கலர்ல இருக்கும். அடுத்து இன்னும் தந்தீங்கன்னா ஒயிட் கலர். அடுத்து தந்தீங்கன்னா ஃபுல்லா வார்மா இருக்கும். நம்ம அடுத்து இது RGB பார்த்தலாம். வர மாட்டேங்குது பார்த்தீங்களா? RGB தந்தா இது வந்தது. இன்னும் நிறைய கலர் இருக்கு. இதோ இந்த மாதிரி ஆகும். அப்புறம் இதுவாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். நிறைய கலர் இருக்கு பாருங்க. நான் கலர் மாத்துறேன். அப்படியே போயிட்டு வந்த கலரு. இதோ இது வந்து ரெட் கலர், இது வந்து கிரீன் கலர், ப்ளூ இல்லை லைட் ப்ளூவா டார்க் ப்ளூவா தெரியல. இதோ இது வந்து பால் பச்சை, இது ப்ளூ ஸ்கை ப்ளூ, பர்பிள், லைட் எரிஞ்சு வரும். பார்த்தீங்களா? அந்த லைட் கலர் லைட்டாக வார்மாக இருந்துச்சுல, அது வந்து எரிஞ்சு வருது. அடுத்து ஒயிட் கலரில் இருந்துச்சுல, அதுவும் எரிஞ்சு வருது. இல்லை இதுதான் ஒயிட் நினைக்கிறேன். பார்த்தீங்களா? இப்படி சுற்றுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன தந்துடலாம். இந்த மாதிரி வரும். அதான் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, நான் ஃபஸ்ட்டே கட்டிட்டேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் இந்த வார்மு வச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், வார்ம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டவுன் இருக்குல்ல, டவுன்னா டிம் பண்ணுறது. இப்போ டிம் பண்ணிடலாமா? ஸோ லைட் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அது இங்கே பாருங்கள். ஹாய். ஸோ டிம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் டிம் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து நம்ம அப்பு தந்துடலாம். அப்பு தந்தா அப்படியே லைட் ஏறும். நெக்ஸ்ட் கலர் இதோ இதுவும் நம்ம ஏதாச்சும் லைட்டு கூட நம்ம என்ன லைட் பண்ணாலும் நம்ம வந்து டிம் பண்ணலாம், அப் பண்ணலாம். அந்த RGB கூட நம்ம டிம் பண்ணலாம். இது நம்ம ஏதாச்சும் ஒரு கலர் வச்சிடலாம். ஒரு ரெட் கலர் இருக்கலாம். இது வந்து அப்பு தந்துருக்குண்ணா, டிம் பண்ணிடலாம். பாருங்க டிம் ஆகுது. லைட் கொஞ்சம் மாதிரி பார்த்தீங்களா? ஒன்றுமே தெரியல. அதே நம்ம அப்பு தந்தா இந்த மாதிரி ஃபுல் லைட் ஆகிடும். இதுதான் ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஸோ கைஸ் இதுதான் நம்மளோட ரிங் லைட்டு. நம்ம கலர் மாற்றிக்கலாம், டிம் பண்ணிடலாம். அடுத்து நம்ம வந்து இந்த அந்த ஃபோனு இதில் மாட்டோம்ல, அது மாட்டுறது அது பேர் தெரியல ஒழுங்கா. ஸோ கைஸ் இது வந்து நம்ம மாட்டிட்டு அந்த ஃபோன் நம்ம எப்படி பிரைட்னஸ் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம மாட்டிடலாம். இது இருக்குல்ல, இந்த ஓட்டையை வந்து நம்ம உள்ளே போட்டணும். ஸோ போட்டாச்சு. அடுத்து வந்து இது இருக்குல்ல, இதை கட்டிட்டேன் நான் ஆல்ரெடி. மறுபடியும் அது உள்ளே போட்டுக்கோங்க. டைட்டாக இருக்கும், கரெக்டாக போடுங்க. அதுவும் வர மாட்டேங்குது. இருங்க நம்ம மறுபடியும் பண்ணிடலாம். ஒழுங்காக வரல, நம்ம கரெக்டாக பண்ணோம். இதுவே சும்மா வெளில வந்துச்சு. மறுபடியும் நம்ம கரெக்டாக மாட்டணும். கரெக்டாக மாட்டுறோம். இது வேற மாட்டவே மாட்டேங்குது. மாட்டியா? ஸோ கைஸ் இது வந்து ரெட் கலரு, ஆனால் அந்த கேமராவில் வந்து உங்களுக்கு பிங்க் கலரில் இருக்கும். ஸோ கைஸ் அதுக்கு முன்னாடி நம்ம இது பண்ணிடலாம், மாட்டிடலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து நம்ம மாட்டியாச்சு. ஸோ கைஸ் நான் வந்து அந்த ரிங் லைட்டில் அந்த ஸ்டாண்ட் பார்த்தோம்ல, நம்ம அதில் வந்து மாட்டியிருக்கேன். பிரைட்னஸ் செக் பண்ணால் நல்லா தான் இருக்குது. ஆனால் கண்ணுக்குள்ளே ரவுண்டாக இது அந்த லைட் எஃபெக்ட் இருக்குல்ல, அந்த நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. பாருங்கள், நல்லா அழகாக இருக்குது, பிடிச்சிருக்கு எனக்கு. ஸோ இதுதான் நம்ம வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க.
அதுக்கு முன்னாடி இந்த ரிங் லைட் இருக்குல்ல அதை வந்து வியூ ப்ராடக்ட்டில் தந்திருக்கேன். ஸோ அதை மறக்காமல் போய் பாருங்கள். ஸோ தேங்க்ஸ்.